வணக்கம். நான் டாக்டர் ஜெயநிர்மலா. சென்னை மற்றும் கடலூரில் இருக்கிற ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி விமன் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் குழந்தைக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கீங்களா? இல்லைன்னா ஐயுஐ ஒரு 3 தடவை 4 தடவை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஆக்சுவலாக இப்போ குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு, நீங்கள் கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாங்க. ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா மெயினான நிறைய காரணங்கள் இருந்தாலும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேக்டர் தாங்க இம்பார்ட்டன்ட் காரணம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோஸ், அதாவது வந்து கரு உள்ளே வைக்கிற கரு வந்து நல்ல யூப்ளாய்டு எம்ப்ரியோஸாக இருக்கணும். நல்ல குவாலிட்டி கருவாக இருந்ததுன்னா ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிற கரு யூட்ரஸில் அக்செப்ட் பண்ணக்கூடிய எண்டோமெட்ரியம்வாங்க, அது வந்து நல்லா இருந்ததுன்னா, நல்லா திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த எண்டோமெட்ரியம் வளரவே வளராது, ரொம்ப தின் எண்டோமெட்ரியமாக இருக்கும், அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் இருக்க ஃபைப்ராய்டு, பாலிப்பு, அடினோமயோமா இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ், 35 வயசுக்கு மேலே குவாலிட்டி நேச்சுரலாகவே டிக்ளைன் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃபார்ம் ஆகிற கருவும் நல்லா இருக்காது, ஃபெயிலியர் சான்ஸும் அதிகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஃபேக்டர், ஸ்பெர்மில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிட்டு அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. மே 10th வந்து மதர்ஸ் டே வருது. அன்னைக்கு வந்து ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி விமன் கேர் சென்டரில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து எதனாலும் உங்கள் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணால் அந்த ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற உங்களுக்கான எல்லா விதமான சஜஷனும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து குழந்தை இல்லாத தம்பதியர் அனைவருமே வந்து மே 10th 14th வரைக்கும் சென்டரில் வந்து ஜீவன் மித்ரா சென்டருக்கு வந்து உங்களோட ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சி எல்லாருமே தாயாகிறதுக்கான வாய்ப்புகளை பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.